புதிய காரியத்தை செய்வேன், அது இன்னைக்கே செய்வேன். அது மட்டும் இல்லை, நான் அப்படி செய்வேன்றதை நீ அறியாமல் இருக்கிறியா? நான் வனாந்தரத்தில் கூட என்ன செஞ்சிருவேன், ஆறுகளை தண்ணீரை புறப்பட பண்ண என்னால் கூடும். ஆண்டவரை முழுமையுமா என்ன செய்யணும், விசுவாசிக்கணும். அது ஒன்று தான் முக்கியம். அவர் உண்டாக்க வல்லவர், அவ்வளவுதான். விசுவாசித்தீங்கன்னா போதும். காற்று இருக்காது, மழை இருக்காது, பள்ளம் என்ன செஞ்சுருக்கோம், நிரம்பி இருக்கும். அல்லேலூயா. குறை இல்லாமல் என்ன செய்வார், நடத்துவார். வெறும் 300 பேரை கொண்டு கிதியோன் என்ன செய்கிறான், ஒரு பெரும் திரள் படைவை என்ன செய்கிறான், விரட்டுகிறான். 3 நாள் என்ன செய்கிறாங்க, கொள்ளையிடுறாங்க. அவங்களால எடுக்க முடியல, எடுத்து என்ன செய்கிறாங்க, சுமந்து கொண்டு வருகிறார்கள். கவனிங்க, கிட்டத்தட்ட 3000 பேருக்கு மேலே இருக்கிற ஒரு படையை வெறும் 300 பேர் கொண்டு ஜெயிக்கிறது சாத்தியமே கிடையாது. ஆனால் ஆண்டவர் ஒரு பிளான் கொடுத்தாருன்னா அது சாத்தியமாகும். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் ஒரு பிளான் கொடுக்கிறார்னா ஒரே ஒரு நபரை வைத்து கூட அவரால் அதை செய்து முடிக்க முடியும். அல்லேலூயா. வெற்றியை ஏற்கனவே உண்டாக்கி வைத்து விட்டார். ஆண்டவர் சொல்றத நேர்த்தியாக செய்தால் மட்டும் போதும், நம்ம என்ன செய்யலாம், ஜெயத்தை பெற்று கொள்ளுகிறவர்களாக இருப்போம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னா, கீழ்ப்படிதல். ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறது, முழுமையான விசுவாசம். இது மட்டும் இருந்துட்டா போதும், நம்ம என்ன செய்யலாம், ஆண்டவர்கிட்ட நிறைய காரியங்களை சாதிக்கலாம், ஜெயிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அநேக ஜெயம் நம்மை நோக்கி வருகிறதா இருக்கிறது. அல்லேலூயா.